Hello guys. So good morning, good evening, good night. So யாரு எந்த டைமில் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ தட் ஸ்மால் கெஸ்டரோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எங்கே போகிறோம், எந்த பிளேசஸ் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வாலேருந்து நீங்களே கேளுங்க. என்னோட ஹஸ்பண்ட் மென்ஷன் பண்ண மாதிரி மெரைன் டிரைவ்ங்கிற ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க எல்லா ஐலாண்ட்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மெரைன் டிரைவ் பிளேஸில் வந்து நம்ம போட்டில் தான் வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதில் சில பாயிண்ட்க்கு மேலே வந்துட்டு அந்த போட் வந்து அலோட் கிடையாது. ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரோட்வே வழியாக அந்த வைப்பினை ரீச் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபோர்ட் கொச்சி நான் மென்ஷன் பண்ண மாதிரி ரோட்வே ட்ரிப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மெரைனில் இருந்துட்டு வைப்பின் போகிறதுக்கு. ஸோ அதுதான் இங்கே மேப்பில் க்ரே கலரில் காமிச்சிருக்கிறது. அண்ட் தென் நான் அதை வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் மெரைன்லேருந்து வைப்பின்க்கு அந்த சி லைன் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம ரோட் வழியாக வரோம். வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த மேப்பை பார்த்ததுக்கப்புறம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரோட்வே எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். Hello guys, welcome back to my channel. So today day 2 in Cochin. We came from Guruvayur to from Thrissur to here Cochin. So இங்கே ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டுடே வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா மெரைன் டிரைவ் போகிறோம். டைம் ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு, கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து கொச்சின் டே 2. நாங்கள் இப்போ மெரைன் டிரைவ் போயிட்டுருக்கோம். மெரைன் டிரைவ்லேருந்து நிறைய ஐலாண்ட்ஸ் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு எல்லாமே வாட்டர் மெட்ரோ தான் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்புறம் ரோரோ மெட்ரோன்னு சொல்கிறாங்க, அதுவும் ட்ராவல் பண்ணலாம். அதில் போய் நம்மளால் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போது நாங்கள் கிளம்பிட்டோம். ஒவ்வொரு பிளேஸும் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஏன்னா கொச்சினுக்கு நாங்கள் டோட்டலி நியூ. ஸோ ஒவ்வொரு பிளேஸும் எப்படி எப்படி இருக்குங்கிறது அங்கேருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போது வி ஆர் கோயிங் டு மெரைன் டிரைவ். தேங்க்யூ, பை. Okay, let's start to the Marine Drive. So start பண்ணியாச்சு. I'm really enjoying. So vacation mode on. Ta-da. Ta-da. Actually இப்போ நீங்க ஒரு டிராஃபிக் போலீஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் எப்படி ஆக்சுவலி இங்கே ரொம்பவே வந்து ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்குது. நான் ரியலி வந்து அந்த வகையில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க ரோட் சைட்ஸும் கூட. ஸோ அந்த விஷயம் இங்கே எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து 50 km ஸ்பீட்ஸில் தான் போகணும், அந்த மாதிரி சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இல்லாட்டி வந்து பெனால்ட்டி 1000 rupees அந்த மாதிரி வந்துட்டு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு குட் மெயின்டெனன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கேயுமே ரோட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பக்கம் க்ளீனாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பனானா வந்து ரொம்பவே நிறைய கிடைக்குது, அலோவ் பண்ணணும். ஸோ சார்ஜ்லாம் கேரளா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு நார்மலான பிளேசஸ் அப்படின்னு ஈவன் தோ நம்மளோட பிளேஸ்ல கூட வந்து சர்ச்சஸ்லாம் இருக்கு அண்ட் ஹாஸ்பிட்டலாம் இருக்கு. பட் இங்க இருக்க ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரொம்பவே வெரி வெரி டிஃப்ரெண்ட். யூஸ்வலாகவே எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஐ லவ் தோஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வந்து எல்லாமே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நல்லா இருக்கு. இங்கே ஒரு சர்ச் இருக்கு, இந்த சர்ச் கூட பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி க்ரீனிஷா அண்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கா. ஒரு 2 minutes once or 2 minutes கிராஸ் ஆகும் ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ்க்கு அப்படின்னா அந்த 2 minutes to 2 minutes ட்ராவல் ஆகுது. வித்தின் 1 kilometerலேயே வந்து சர்ச்சஸ்லாம் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ஓகே போகலாம். மெரைன் டிரைவ்க்கு போயிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நல்லா வெயிட் பண்ணி போட்டுருக்காங்க.
நினச்சேன். பட் டிசம்பரில் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. கேரளாவில் எந்த இயரில் எந்த மந்தில் வந்தால் மான்சூனாக இருக்கும்ன்றது தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மான்சூன் சீசனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு மான்சூன் சீசனில் வந்துட்டு கவர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏபியில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி மெரைன் டிரைவ் வழியாக தான் நம்ம அந்த வைப்பின் ஃபோர்ட் கொச்சின் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே தான் அந்த மெரைன் டிரைவ் வந்து லைவ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வைப்பின் ஃபோர்ட் கொச்சின் போகிற அந்த கிரே லைனில் தான் நம்ம இப்போ ரியலாக போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு பிரிட்ஜுங்க. ஸோ எனிஹாவ் அந்த பிரிட்ஜ் வழியாக வந்தோம் அப்படின்னா அந்த வைப்பின் ஃபோர்ட் கொச்சினை வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கே இப்படி தான் ரியலாகவே இருக்கும். ஸோ இங்கே க்யூ நின்றுட்டுருக்கு. என்னடா இந்த க்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சீக்ரெட்டு. அந்த சீக்ரெட்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் அந்த க்யூவில் வெயிட் பண்ணாமல் நாங்கள் லஞ்ச் சாப்பிட பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே நாங்கள் வந்துட்டு பிரியாணி அண்ட் தென் வந்து ப்ரான் கறி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட் குட்டாக இருந்தது. நீங்களும் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் இந்த மெனுலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இங்கே இருக்க கேரளா பிரியாணி எல்லாமே கீ ரைஸில் சிக்கன் கறியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. நல்லாவே தான் இருந்தது. அந்த நாங்கள் ஒரு பேபி ரொம்பவே சார்மிங்காக க்யூட்டாக இருந்தது. அங்கே வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அங்கே நிறைய வந்து கிறிஸ்மஸ் டைம்னால நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலில். ரொம்பவே க்யூட்டாக ப்ளசண்ட்டாக நல்லாவே இருந்தது. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து எகெயின் பேக் டு வைப்பின் ஃபோர்ட் கொச்சினுக்கு வந்தாச்சு. பிகாஸ் க்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ எனிஹவ் வெயிட் பண்ணி தான் போகணும் அந்த சீக்ரெட்டான விஷயத்தை. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் மேப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா. என்னென்னா ஃபோர்ட் கொச்சி. ஸோ இங்கே க்யூவில் வெயிட் பண்ணி அந்த சீக்ரெட்டான ஒரு வெஹிக்கலில் தான் நம்ம போக போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வாய்ஸை பியர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ எனிஹவ் ரெக்கவர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட vlogs பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.